தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட புதிய பஸ் நிலையத்தில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பஸ்கள் வந்து செல்கின்றன. இந்த பஸ் நிலையத்தில் குண்டும் குழியுமாக உள்ள இரவு நேரத்தில் பஸ்ஸில் பயணம் செய்துவிட்டு இறங்கும் பொழுது குண்டும் குழியுமாக இருக்கிறதே தெரியவில்லை. தெரியாமல் கீழே தடுமாறி எத்தனையோ நபர்கள் விழுந்துள்ளார்கள். நகராட்சி ஆணையர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் புதிய பஸ் நிலையம் வந்து செல்கின்றனர். இதை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை. தனியார் வாகனம், லாரிகள், டிப்பர்கள், டிராக்டர் அனைத்து வாகனமும் உள்ளே அனுமதித்தது யார்? இது ஒரு பக்கம் இருக்க, பெரியகுளம் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகள் குடிப்பதற்கு குடித்தண்ணீர் கிடையாது. விலை கொடுத்து வாங்கும் நிலைமைக்கு பெரியகுளம் நகராட்சி மெத்தன போக்கா உள்ளார்கள். இதை நகராட்சியிடம் பலமுறை பொதுமக்கள் கூறியும் எந்த பயனும் இல்லை. புதிய பேருந்து நிலையத்தில் மது பிரியர்கள் அதிகமாக உள்ளார்கள். ஆங்காங்கே அமர்ந்து பயணிகளுக்கு இடையூறாகும். மது அருந்திவிட்டு பெண்கள் வரும்பொழுது ஆபாசமாக பேசுவதும், பெண்கள் உன் வயசு என்ன, எங்கள் வயசு என்னம்மா கொடுத்துவிட்டு பெண்கள் வருவது தெரியலையா என்று கூறினால், உன் வேலையை பார், என்னுடைய பணம், நான் குடித்துவிட்டு ஆடுகிறேன் பாடுகிறேன் என்று அந்த மது பிரியர்கள் அந்த பெண்ணை பேசுகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, இரவு நேரங்களில் 7:30 மணிக்கு மேல் புதிய பேருந்து நிலையத்திற்கு பஸ் வருவதில்லை. பல வருடங்களாக இந்த நிலைமை நீடித்து கொண்டே இருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் நகராட்சி TNSTC கார்ப்பரேஷன் பெரியகுளம் கிளை மேனேஜர் வசமும் பொதுமக்கள் கூறியும் செவிடன் காதில் சங்கு ஊதும் போல் இன்று வரை அப்படியே தான் உள்ளது. மக்கள் புதிய பஸ் நிலையம் வெளியே பஸ் நிறுத்தி இறங்கி விடுவதால் பெண்கள், வயதானவர்கள், சிறியவர்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் நடந்து செல்வதற்கு ரொம்ப மோசமான நிலையில் உள்ளது. இதை மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொண்டு பயணிகள், பொதுமக்கள் பஸ் உள்ளே வருவதற்கு வேண்டுகோளை ஏற்று நடவடிக்கை எடுப்பார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து திண்டுக்கல் மாவட்டம் TNSTC GM அவர்களுக்கும், பெரியகுளம் கிளை மேனேஜருக்கும், பெரியகுளம் நகராட்சிக்கும் பத்திரிகை சார்பாக கோரிக்கை வைக்கின்றனர். தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா.
அருகில் காவல் நிலையம் வடகரை காவல் நிலையம் மூடு.